நம்ம உலகம் வந்து 4 யுகங்கள கடந்து வந்த பாதைய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்தி யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். சக்தி யுகத்துல பார்த்தீங்கன்னா, நல்லவங்களும் வாழ்ந்தாங்க, கெட்டவங்களும் வாழ்ந்தாங்க. ஆனா வெவ்வேறு உலகத்துல வாழ்ந்தாங்க. தேவர்கள், அசுரர்கள். அப்போ வந்து தேவர்கள் கை மட்டும் ஓங்கி இருந்துச்சு. அப்போ அவங்க சின்னதா ஒரு பொய் சொல்லவே ரொம்ப பயப்படுவாங்க. திரேதா யுகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவங்களும் வாழ்ந்தாங்க, கெட்டவங்களும் வாழ்ந்தாங்க. ஆனா ஒரே உலகத்துல வாழ்ந்தாங்க. வெவ்வேறு இடத்துல வாழ்ந்தாங்க. ராமர், ராவணன். துவாபர யுகத்துல வந்து நல்லவங்களும் வாழ்ந்தாங்க, கெட்டவங்களும் வாழ்ந்தாங்க. ஆனா ஒரே குடும்பத்துக்குள்ள வாழ்ந்தாங்க. பாண்டவர்கள், கௌரவர்கள். கலியுகத்துல பாத்தீங்கன்னா, நல்லவங்களும் வாழ்றாங்க, கெட்டவங்களும் வாழ்றாங்க. ஒரே மனிதனுக்குள்ள வாழ்றாங்க. எப்ப நல்லவன் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி கெட்டவனா மாறுகிறானோ, எப்போ ஒரு நல்லவன் வந்து முழுசா அழிந்து, அது கெட்டவனா உருவெடுக்கிறானோ, அப்போ வந்து இந்த கலியுகம் வந்து முடிஞ்சிரும். சோ, இந்த உலகம் வந்து ஒரு சுழற்சி முறைங்கிறதுனால, நமக்கு மறுபடியும் வந்து சக்தி யுகம் வந்து பிறப்பெடுக்கும். இதற்கான சான்று பார்த்தீங்கன்னா, ககண்ட புஜங்கர். இந்த மகாபாரத போர வந்து 16 தடவ வந்து பார்த்தவர். இவரு வந்து ஒரு காக்கை வடிவில் இருக்கிற ஒரு தேவர். இதற்கான முழு விளக்கத்த வந்து அடுத்த வீடியோவுல வந்து நான் போடுறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.